So hello guys, good morning. So நான் பேசுறது கேக்குதா? அப்ப ஆடிபிளா இருக்கா? பேசுறது கேக்குதா? அப்ப ஆடிபிளா. எஸ், இன்னைக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நேற்று நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேயே கண்டினியூஷனாக சம்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில். ஓகே கைஸ், ஸோ நம்ம சிடபிள்யூஜேயில் ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் சிடபிள்யூஜே 30ன்ற கோட் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கைட்லிலையும் ரீபூட் பேட்ச்க்கான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோட கண்டினியூவேஷன். ஸோ பாக்கி சம்ஸ் பார்க்கலாம். அடுத்த லெவல் ஆஃப் சம்ஸ். ஸோ ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? The speed of a boat in upstream is 10 km/h. Okay, so அப்போ upstream speed எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10 km/h. Okay, and the same boat covers 320 km along the stream in 16 hours. So அப்போ downstream தானே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ downstream is equal to, so 320 km along the stream சொல்லியிருக்காங்க. ஸோ along the streamனா 320 distance divided by டைம் எடுத்துருப்போமா? ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ வரும்? இதை சால்வ் பண்ணால் டவுன் ஸ்ட்ரீம்க்கான ஸ்பீட் கிடச்சிருமா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போட்டானா. ஸோ ஐ கெட் 20. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ வந்திருக்கு? 20 hours. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் 240 km இன் ஸ்டில் வாட்டர்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டில் வாட்டர்னா என்னது? இது பார்த்தோம் இல்லையா? ஸ்டில் வாட்டர்னா என்னது? மீனிங் தட் இஸ் நத்திங் பட் போட் ஸ்பீட். ஸோ போட் ஸ்பீட் 240 km கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா, ஸோ யூ கெட் யர் போத் ஸ்பீடா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் 30 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஐ கெட் 15. எஸ், ஸோ அடுத்தது போத் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ 240 டிஸ்டன்ஸை டிவைடட் பை இவ்வளோ ஸ்பீட், ஸோ 15 km/h ஸ்பீடில் கவர் பண்ணிடுச்சுன்னா ஸோ டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் எ ரெக்வயர்ட் டைம். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 16. ஸோ 16 hours. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ கிளியர்? ஃபர்ஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் இதில் வந்து அவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ டிஸ்டன்ஸும் அதுக்கான டைமிங்கும் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம் ஆஸ் யூஷுவல். ஸோ போத் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோன்னா யூ கெட் யர் போத் ஸ்பீட். ஸோ யூ கெட் போத் ஸ்பீட் இஸ் 15. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமிங் எவ்வளோ இருந்திருக்கு? ஸோ அப்போ 240 km ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்டில் வாட்டர்னா போட் கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு 240 km அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 240 டிவைடட் பை 15. ஸோ யூ கெட் 16. Yes. So next question. So என்ன கொடுத்திருக்காங்க? The ratio of a speed of a stream and boat in still water. Okay, so அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்டில் வாட்டருக்கான ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம்னா வாட்டர் ஸ்பீட். ஸோ வாட்டர் ஸ்பீட் அண்ட் ஸ்டில் வாட்டர்னா போத் ஸ்பீட் தானே. ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ 1:7. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்? டவுன் ஸ்ட்ரீம்க்கும் அப் ஸ்ட்ரீம்க்கும் ரேஷியோஸ் எடுத்துருந்துருக்கலாமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஐ கெட் 8 பார்ட். போத் ஸ்பீடையும் வாட்டர் ஸ்பீடையும் ஆட் பண்ணால். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஐ கெட் 6 பார்ட். ஓகே, அடுத்தது த போட் கவர்ஸ் 120 km in upstream and downstream in 3.5 hours. ஸோ அப்போ டோட்டலாக 120 km போகிறதுக்கு அண்ட் 120 km வரத்துக்கும் எடுத்துக்கிட்ட டோட்டல் டைமிங் எவ்வளோவா? தட் இஸ் ஆக்சுவலி 3.5 hours சொல்லியிருக்காங்க. Then find the sum of a
speed of a boat in still water and steam. ஸோ அப்போ போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் சம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து என்ன பண்ணியிருந்திருக்க முடியும்? 120 km upstream and downstream. Okay, 120 km. So upstream speed எவ்வளோ? That is actually 6x. So let it be 6x. இங்கே என்னென்ன exact value தெரியாதுல, இது ratios தானே. So 6x plus again 120 km downstream. So downstream na, so 8x divided by 8x. So total எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? So 3.5 hours எடுத்துக்கிச்சு. Yes, so total timing இதோட டைமிங்கும் சேர்த்து 3.5. So இப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? So I get 20 divided by x plus இங்கே அடிச்சு கொடுத்தா so I get 15 divided by x is equal to 3.5. So இப்போ x காமனாக இருக்கா, ஸோ மேலே ஆட் பண்ணியிருந்தா so I get 35 divided by x is equal to 3.5. ஸோ இப்போ x வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? So I get x is equal to, so x இங்கே போயிருக்கும் 3.5 இங்கே வந்திருக்கும். So I get x value as 10. Yes, என்ன கேட்டிருக்காங்க? Speed of a boat in still waterரும் வாட்டர் ஸ்டீமுக்கும் அடிஷன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர், அப்போ போட் ஸ்பீட். ஸோ அப்போ 7 into 10ன்னு வந்துருக்குமா? ஸோ அப்போ 7 into 10னா எனக்கு எவ்வளோ போட் ஸ்பீட்? தட் இஸ் ஆக்சுவலி 70. அண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது? வாட்டர் ஸ்பீட் 1x. அப்போ 1 into 10 I get 10. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் I get 80 தான் என்னது? போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடுக்குமான சம். எஸ், ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ கிளியர்? இங்கே டைமிங் தானே நம்ம எடுத்திருக்கோம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்போ என்ன கிடச்சிடும்? டைமிங். ஸோ அப்போ ரெண்டுத்தோட டோட்டல் டைமிங்கும் சேர்த்து இவ்வளோன்னு கொடுத்தனால நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கிறோம். எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? The ratio of a speed of a boat in upstream to the speed of a boat in still water. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீமுக்கும் ஸ்டில் வாட்டருக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னா 10னா அண்ட் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்டில் வாட்டர்னா போட் ஸ்பீட். ஸோ இப்போ போட் ஸ்பீடுக்கு 11 பார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ 2 பார்ட்டுக்கு ரேஷியோஸ் கிடைச்சா அதர் 2க்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க முடியும்? ரேஷியோஸ் எடுத்து வந்திருக்க முடியும். ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் இருக்குது அண்ட் போட் ஸ்பீட் இருக்குது. ஸோ இப்போ போட் ஸ்பீட்லேருந்து எவ்வளோ அப்ஸ்ட்ரீமில் கம்மியாக இருந்திருக்கு? 1 பார்ட் கம்மியாக இருந்திருக்கு. இங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா 1 பார்ட். ஸோ அப்போ இந்த 1 பார்ட்டு தான் என்னது? வாட்டர் ஸ்பீடை தானே மைனஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போட் ஸ்பீட்லேருந்து அப்ஸ்ட்ரீமுக்கு பண்ணும்போது. ஸோ அப்போ இங்கே 1 பார்ட்டு தான் என்னது? வாட்டர் ஸ்பீட். ஓகே, ஸோ அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம்னா ஸோ போட் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீடா? ஸோ அப்போ 12 பார்ட் என்னது? டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? the time taken by a boat to cover 255 km in upstream and 198 km in downstream is 14 hours. So total 255 km in upstream and 198 km in downstream கெடுத்துக்கிட்ட டைமிங் எவ்வளோவா? that is actually 14 hoursனு சொல்லியிருக்காங்க. ஓகே, then find the speed of a boat in still water. So speed of a boat in still waterனா boat speed எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. boat speed எவ்வளோ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டோட்டலாக இந்த ரெண்டு ட்ராவல் பண்ணிட்டு வர எடுத்துக்கிட்ட டைமிங் எவ்வளோவா? தட் இஸ் ஆக்சுவலி 14 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம்? ஸோ அப்போ 255 km டிவைடட் பை, ஸோ அப்ஸ்ட்ரீம்கான ஸ்பீட் இஸ் 10x. எஸ், ஸோ அப்போ டிவைடட் பை 10x போட்டால் இதுக்கான டைமிங் ப்ளஸ் அகெயின் 198 டவுன் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா ஸோ இங்கே 12x இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 12x அப்படின்னா ஸோ ஐ கெட் டிவைடட் பை 12xன்னு இருந்திருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 14 ஹவர்ஸ் தானே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 14 ஹவர்ஸ். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் ஸோ 10னா ஸோ ஐ கெட் 25.5 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருந்திருக்குமா? ஸோ இங்கே 12ஆல் அடித்து கொடுத்துருந்தா ஸோ ஐ கெட் 16.5 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருந்திருக்குமா? ஸோ 12ஆல் அடிச்சிருந்தா ஸோ ஐ கெட் 14. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால்
ஸோ ஐ கெட் 42 divided by x is equal to 14 இருந்திருக்கும். இங்கே LCM சேம்னால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் x is equal to 42 divided by 14. ஸோ ஐ கெட் x is equal to 3. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ போத் ஸ்பீட் ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ இருந்திருக்கு? ஸோ போத் ஸ்பீட் இஸ் 11x. ஸோ அப்போ 11xனா ஸோ அப்போ 11x வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணுறோமே, தட் இஸ் ஆக்சுவலி 3. ஸோ 11 into 3, ஸோ யூ கெட் 33 தான் என்னது? போத் ஸ்பீடிங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? எஸ் சூப்பர் மகேஷ், சூப்பர்மா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A boat can cover 168 km downstream in 8 hours. ஸோ அப்போ கிலோமீட்டர் அண்ட் டைமிங் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஸ்பீட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கான டிஸ்டன்ஸ் தானே 168 divided by 8. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 21 தான் என்னது? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகே, இட் கவர்ஸ் 165 km upstream in 15 hours. ஸோ அப்போ upstream ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ upstream ஸ்பீட் எவ்வளோ இருந்திருக்கும்? 165 km 15 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டைமிங் கண்டுபிடிச்சி, ஐ மீன் ஸ்பீட் கண்டுபிடிச்சிருப்போம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்தனால. ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஐ கெட் 165 km 15 ஹவர்ஸில் கவர் பண்ணுது. ஸோ அப்போ டிவைடட் பை 15னா, ஸோ ஐ கெட் 11 வருமா அடிச்சு கொடுத்தா? எஸ் 11. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை அ போட் டு கவர் 64 km இன் ஸ்டில் வாட்டரில் கவர் பண்ணுது. ஸோ அப்போ 64 km போட் ஸ்பீடில் கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ போட் ஸ்பீட் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும்? ரெண்டுத்தையும் ஸோ போத் ஸ்பீட் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிருந்திருப்போம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் 32. ஸோ அப்போ 32 divided by 2. ஸோ ஐ கெட் போத் ஸ்பீட் இஸ் ஆக்சுவலி 16. ஸோ அப்போ போத் ஸ்பீட் எவ்வளோ வருது? 16. ஓகே, நம்மளுக்கு தேவை 64 km போத் ஸ்பீடில் கவர் பண்ண எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிச்சு. ஸோ அப்போ 64 divided by 16 இருக்கும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? டைமிங் இஸ் ஆக்சுவலி 64 divided by 16. ஸோ ஐ கெட் 4 hours எடுத்து வந்துருக்குமா? எஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ் கிளியர்? விஷுவலாக நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான். ஸோ ரெண்டுத்தையே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோன்னா நான் யூ கெட் போத் ஸ்பீட். ஸோ டவுன் ஸ்ட்ரீமே அப் ஸ்ட்ரீமே ஆட் பண்ணால் யூ கெட் போத் ஸ்பீட். அண்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ யூ கெட் யா வாட்டர் ஸ்பீட். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எ போட் டேக்ஸ் 12 hours to cover 360 km in upstream. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்? ஸோ 12 hours அண்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. எஸ் ஓகே. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட், ஸோ ஐ கெட் 360 km 12 ஹவர்ஸில் கவர் பண்ணுது. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 12னா 30 இருந்திருக்குமா? ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 30. ஓகே, while covering 25% more distance than upstream, boat takes 9 hours to cover a downstream distance. ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து இன்னும் ஒரு 25% அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ இதிலிருந்து 25% அதிகமான டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ 360 தான் என்னது 4 part அப்படின்னா, ஸோ அப்போ 5 part எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிருமா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் I get 90, so I get 450.
ஸோ இப்போ 450 டிஸ்டன்ஸ் என்னது டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 450 டிஸ்டன்ஸு ஓகே. ஸோ எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துக்குதான் 25% எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ்க்கு 9 ஹார்ஸ் எடுத்துக்குதான் எதில் டவுன் ஸ்ட்ரீமில். ஸோ இப்போ யூ கெட் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கிடச்சிடுமா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு. ஸோ ஐ கெட் 50. So, 50 தான் என்னது downstream-ஓட speed. Then find the time taken by the boat to cover 200 km in still water. So, 200 km still water-ல cover பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ still water is nothing but boat speed-னால cover பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஸோ ஐ கெட் 80. ஸோ அப்போ 80 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் ஐ கெட் போத் ஸ்பீட். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 40. ஸோ அப்போ போத் ஸ்பீட் இஸ் 40. ஸோ அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைமிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஸோ அப்போ 200 டிஸ்டன்ஸை ஸோ 40 ஸ்பீடால் கவர் பண்ணியிருந்தா எவ்வளோ டைமிங் எடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 5 ஹார்ஸ். சூப்பர்மா ஜெனிஷாஸ் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். எஸ் சூப்பர் மகேஷ் சூப்பர்மா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க a boat goes to a certain distance and returns to the starting point in 3 hours. ஸோ அப்போ இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் போகுது அண்ட் அகெயின் பேக் இதே பாயிண்ட்டுக்கு வரதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைமிங் எடுத்துக்குதான் 3 hours எடுத்துக்குதான். ஓகே the speed of a boat in downstream is 40 km/h and upstream speed is 20 km/h. இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா ஸ்பீடு. டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 40 km/h and upstream speed is 20 km/h. Okay, then find the time taken by the boat to cover same distance in still water. ஸோ அப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு வரத்துக்கு 3 hours எடுத்துருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன டிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ டோட்டலாக 3 hours இருந்திருக்கு. எஸ் ஸோ அப்போ போகும்போதும் அதே டிஸ்டன்ஸ் அண்ட் வரும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான் போயிருந்திருக்கும். டி டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னா வரும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக இந்த இதை கவர் பண்ணுறதுக்கு டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைமிங் இஸ் 3 hours. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து போகும்போது ஒரு டவுன் ஸ்ட்ரீமில் போகுது அப்படின்னா வரும்போது அகைன் என்ன பண்ணியிருந்திருக்கும் அதே டிஸ்டன்ஸை அப் ஸ்ட்ரீமில் வந்திருக்கும். ஸோ அப்போ டிவைடட் பை 20 இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இதோட டைமிங்கும் சேர்த்து 3 hours கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு. ஸோ ஐ கெட் 40 இருந்திருக்குமா எல்சிஎம். ஸோ ஐ கெட் d plus 2d is equal to 3. ஸோ ஐ கெட் டிஸ்டன்ஸ் d is equal to ஸோ இங்கே எவ்வளோ பாருது அந்த 40 இந்த சைட் போயிருக்கும். ஸோ அங்கே d is ஆட் பண்ணால் ஸோ ஐ கெட் 3d. ஸோ அட் லாஸ்ட் ஐ கெட் d is equal to 40. ஸோ அப்போ இதே டிஸ்டன்ஸை கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு போட் மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும் போத் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அப்போ இதிலேருந்து போத் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணலாம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ கெட் 60 டிவைடட் பை 2. ஸோ இப்போ போத் ஸ்பீட் இஸ் 30. ஓகே ஸோ அப்போ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது 40. ஸோ அப்போ 40யை 30 ஸ்பீடில் கவர் பண்ணியிருந்தால் எவ்வளோ டைம் எடுத்து வந்திருக்கும். ஸோ ஒரு 30க்கு ஒரு 1 hour எடுத்து வந்திருக்கும் அண்ட் பேலன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணியிருந்திருக்கும். ஸோ 1/3 இருந்திருக்கும். ஸோ ஐ கெட் 60ல் 1/3 எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் 20 minutesனு வந்திருக்குமா. ஸோ அப்போ 1 hour 20 minutes தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ் சூப்பர்மா ஜெனிஷாஸ் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். எஸ் ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க the ratio of a speed of a boat A to B is 2:3. ஓகே ஸோ இப்போ போட் ஏக்கான ஸ்பீடு ஏவோட போட் ஸ்பீட் அண்ட் பியோட போட் ஸ்பீடுக்கும் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அந்த ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் இஸ் 6 km/h. ஸோ அப்போ வாட்டர் ஸ்பீட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி 6 km/h. இதை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து ரேஷியோஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏவோட போட் ஸ்பீடுக்கும் பியோட போட் ஸ்பீடுக்கும். ஓகே அடுத்தது இஃப் த போட் பி கவர்ஸ் 120 km டவுன் ஸ்ட்ரீம் இன்
5 hours ஓகேவா. ஸோ அப்போ இங்கேருந்து என்ன ஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்போ 120 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போட் பிக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிக்கான டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கிடச்சிருக்குமா. ஸோ அப்போ 120 divided by 5. So, 120 divided by 5 na, so I get 24. Yes, so downstream speed of B is 24. So downstream speed of B எப்படி இருந்திருக்கும். இது ஏதோ ஒரு 2x, இது வந்து ஒரு 3x அப்படினா, so இங்க எவ்வளோ இருந்திருக்கும். So 3x தான் boat speed of B, அதோட plus water speed is equal to downstream இருந்துக்குமா. boat speed plus water speed is equal to downstream, so which is equal to 24. இதில் இருந்து x value எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ x value வருது. ஸோ -6, so I get 18. ஸோ அப்போ x is equal to 6ன்னு வருதா. ஸோ அப்போ x value is 6 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும். boat speed of A கிடச்சிடும். ஸோ அப்போ boat speed of A னா 2 into 6. அப்போ 2 into 6 is actually 12. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த distance covered by the boat A against the stream in 8 hours. ஸோ அப்போ against the stream upstreamல எவ்வளோ distance cover பண்ணியிருக்கு 8 hoursலன்னு கேட்குறாங்க. ஸோ you know that distance is equal to speed into time. Yes, ஸோ அப்போ distance தானே நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே upstream speed of A, ஏவோட upstream speed எவ்வளோ இருந்திருக்கும். இங்கே 12 boat speed and இதிலிருந்து water speed ஒரு 6 ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ I get 6 தான் என்னது ஏக்கான upstream speed. ஸோ I get ஏவோட distance கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ I get distance D is actually 8 hours. ஸோ அப்போ 6 into 8. ஸோ I get 48 வருதா. எஸ், ஸோ 48 வருதா. இதுக்கு none of these வருதா. ஸோ ஆப்ஷன் E தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ், ஸோ இங்கே போட் ஸ்பீடு ஏக்கும் பிக்கும் ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் வாட்டர் ஸ்பீட் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்கான டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டாஸ் கொடுத்து பியோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பியோட போட் ஸ்பீட் என்ன அண்ட் வாட்டர் ஸ்பீட் என்ன ஆட் பண்ணால் தானே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ யூ கெட் அன் எக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் ஏவோட போட் ஸ்பீட். ஸோ அப்போ ஏவோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடும் இருக்கனால. ஸோ யூ கெட் 6 தான் என்னது ஏவோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ யூ கெட் distance is equal to upstream speed into time. So I get 48. So option E, none of these are another answer. So next question. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க. A boat covers 1120 meter downstream in 40 seconds and comes back in 56 seconds. ஸோ அப்போ டவுன்ஸ்ட்ரீமில் ஃபர்ஸ்ட்டு 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கு தான் இவ்வளோ கவர் பண்ணேன் அண்ட் ரிட்டர்ன் வரத்துக்கு அதே டிஸ்டன்ஸ் ரிட்டர்ன் வரத்துக்கு 56 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ போகும்போது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா வரும்போது எதில் ட்ராவல் ஆகிருந்திருக்கும் அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் ஆகிருந்திருக்கும். எஸ், ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா டிஸ்டன்ஸ் அண்ட் இது கொடுத்தனால. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஆக்சுவலி 1120 divided by 40. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ. ஸோ ஐ கெட் 28 வருதா இதை சால்வ் பண்ணால். எஸ், ஓகே. அடுத்தது அண்ட் கம்ஸ் பேக் இன் 56 செகண்ட்ஸ். அப்போ அப்ஸ்ட்ரீமில் வரும்போது 56 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஐ கெட் 1120. ரிட்டர்ன் வரும்போது அதே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு 56 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 20. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கு இவ்வளோ அண்ட் அப்ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீட் இவ்வளோ அண்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் அவுட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் த போட் வில் கவர் இன் 50 seconds in still water. ஸோ அப்போ ஸ்டில் வாட்டர்னா போட் ஸ்பீட். ஸோ அப்போ போட் ஸ்பீட் மட்டும் 50 செகண்ட்ஸில் எவ்வளோ ட்ராவல் ஆயிருந்திருக்கோ அதுக்கான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணியிருப்போம். இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட் ஸ்பீட் கண்டுபிடிச்சிப்போமா. ஸோ இப்போ போட் ஸ்பீட் கண்டுபிடிச்சா எவ்வளோ வந்துச்சு. ஸோ ஐ கெட் போட் ஸ்பீட் அண்ட் அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிருந்திருப்போம். ஸோ ஐ கெட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48 divided by 2. ஸோ ஐ கெட் 24. ஸோ அப்போ 24. எஸ், ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ அப்போ ஸ்பீட் எவ்வளோ இருக்குது தட் இஸ் ஆக்சுவலி 24 போட்டோட ஸ்பீட் அண்ட் டைம் இஸ் 50 செகண்ட்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் டி இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ 1200 மீட்டர்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க எல்லாமே கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ கிலோமீட்டர்னால் மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா ஸோ ஐ கெட் டிவைடட் பை 1000 பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதை டிவைடட் பை 1000 பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்கும்
So I get 1.2 kilometer வந்திருக்கு. So I get option D தான் என்னது இதுக்கான ஆன்சர். சூப்பர்மா மகேஷ். So next question. So என்ன கொடுத்திருக்காங்க, a boat covers 168 kilometer 168 kilometer downstream in 4 hours. Okay, so அப்போ 168 kilometer downstream ல travel பண்ண 4 hours எடுத்துக்குதான். and the same boat covers 165 kilometer still water in 5 hours. அப்போ இங்க என்ன இருக்கு, boat speed இதுல இருந்து கிடைச்சிருக்கும் and இதுல இருந்து downstream speed கிடைச்சிருக்கும். so அப்போ இதை சால்வ் பண்ணா எவ்வளவு வந்துச்சு, downstream speed. So distance is actually 168 divided by 4. So you get இதை solve பண்ணா, so I get 4 2 downstream speed. Yes. So அப்போ still water 165 km 5 hours னு கொடுத்திருக்காங்க. So அப்போ இதை solve பண்ணா boatோட speed கிடைச்சிடும். So I get 165 divided by 5. So I get 3. So 33. So அப்போ boat speed is 33 and downstream speed is 42. ஸோ அப்போ இதிலிருந்து இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இதிலிருந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ இங்கே ஒரு 9 ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ அப்போ வாட்டர் ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும், தட் இஸ் ஆக்சுவலி 9 இருந்திருக்குமா, ஏன்னா இங்கே 9 தானே ஆட் ஆகிருந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே வாட்டர் ஸ்பீட் இஸ் 9. ஸோ அப்போ போத் ஸ்பீட் இஸ் 33. அப்போ பேலன்ஸ் இதில் ஆட் ஆகிருக்குது 9. ஸோ அப்போ அந்த 9 தான் என்னது, வாட்டர் ஸ்பீட். ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, the speed of a stream is decreased by 33.33%. ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம்னா வாட்டர் ஸ்பீட். ஸோ ஆல்ரெடி 9 இருக்குது. ஸோ அப்போ இதில் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க, 1/3 டிக்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1/3. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் 3 பார்ட்லேருந்து 1 பார்ட் டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 2/3 பார்ட் என்ன இருந்திருக்கும், இருக்கிற வாட்டர் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து 2/3னா எவ்வளோ வந்திருக்கும், ஸோ ஐ கெட் 9 2/3. ஸோ இங்கே எவ்வளோ வந்திருக்கும், 6 வந்திருக்குமா. ஸோ ஐ கெட் 3 2s are 6. ஸோ அப்போ 6 தான் என்னது, டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற நியூ வாட்டர் ஸ்பீட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் 216 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீமில் 216 கிலோமீட்டர் கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இருந்திருக்கு, போத் ஸ்பீட் இஸ் 33 அண்ட் அதுலேருந்து ஒரு 6 மைனஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஐ கெட் 27 தான் என்னது, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஏன்னா இதில் வாட்டர் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ ஹாவ் 27. ஓகே, ஸோ அப்போ 216 கிலோமீட்டர். ஸோ அப்போ 216 கிலோமீட்டரை கவர் பண்ண அப்ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு, ஸோ ஐ கெட் 8 டைம்ஸ் வருமா. எஸ், ஸோ ஐ கெட் 8 டைம்ஸ். ஸோ டைம் t is actually 8 hours. ஸோ ஆப்ஷன் C தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ கிளியர், இங்கே டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் போத் ஸ்பீடுக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டாஸ் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோன்னா இங்கே எப்படி இருந்திருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் போத் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இங்கே போத் ஸ்பீட் நம்மளுக்கு தெரியும் 33 அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 42 இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னால நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும், வாட்டர் ஸ்பீட் கிடச்சிருக்கும். வாட்டர் ஸ்பீட்லேருந்து இவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பார்ட் டிக்ரீஸ் பண்ணால் 1/3 டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது 2/3. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் பார்ட் 3 பார்ட்டில் 1 பார்ட்டை டிக்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 2/3 பார்ட் தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ 2/3 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஐ கெட் நியூ வாட்டர் ஸ்பீட் இஸ் ஆக்சுவலி 6. அப்போ நியூ வாட்டர் ஸ்பீட் இஸ் 6ன்னு வச்சு நம்ம அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அதிலிருந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் சி தான் என்ன இதுக்கான ஆன்சர். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, sum of the time taken by a boat to cover 120 km downstream and 100 km upstream is equal to the sum of the time taken by the boat to cover 90 km in downstream
and 120 kilometer in upstream. Okay, the speed of a boat in downstream is 30 kilometer per hour. So அப்போ downstream speed மட்டும் 30 kilometer per hour னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலையா? ஸோ போடலாம், இனிமேல் கண்டினியூஸாக போட்டுடலாம். ஓகே, தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ அப்போ போட் ஸ்பீட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ அப்போ போட் ஸ்பீட் எவ்வளோ நம்மளை என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்துருக்கலாம்? ஆக்சுவலாக 120 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 100 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஓகே, 120 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா நம்மளுக்கு தெரியும் 30. ஓகே, ப்ளஸ் இதில் வர டைமிங்கும் அண்ட் 100 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ 100 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னு தெரியாது, லெட் இட் பி அப்ஸ்ட்ரீம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இதில் ஒரு டைம் எடுத்துக்குது 2 is equal to the sum of the time taken by the boat to cover 90 kilometer in downstream. So அப்போ 90 kilometer downstream. So அப்போ downstreamல எவ்வளோ speed, that is actually 30 plus and 120 kilometer in upstream. So அப்போ 120 kilometer upstream. Okay, so இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமிங் t. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமான டைமிங் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டைம் டேக்கன் பை த. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிட்ட டைமிங் என்னது, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே டி ஈக்குவல். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோன்னா ஸோ ஐ கெட் 1 and 4. ஸோ இங்கே 1 and 3. ஸோ அப்போ இங்கே டி ஈக்குவேட் பண்ணியிருந்துருக்கலாமா? ஸோ அப்போ டி ஈக்குவேட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஸோ டீக்கு ஆப்போசிட் சைடு ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணியிருப்போம், ஈக்குவேட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஐ கெட் 4 இருந்திருக்கும் இங்கே அண்ட் ப்ளஸ் 100 divided by upstream is equal to, ஸோ இங்கே 3. ஸோ அப்போ 3 plus 120 divided by upstreamனு இருந்திருக்கும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் இங்கே 4 minus 3னு வந்திருக்கும். இங்கே இது ரெண்டும் இந்த சைட் போயிருக்கும். அப்போ 120 divided by upstream minus of 100 divided by upstream இருந்திருக்கும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஃபர்தராக என்ன வந்துச்சு? ஸோ ஐ கெட் 1 is equal to, ஸோ அப்போ 120 minus of 100. So I get 20 divided by upstream. So I get upstream is equal to 20. So final upstream speed எவ்வளோ இருக்கு? That is actually 20. என்ன கேட்டிருக்காங்க? Find the speed of a boat in still water. So நம்மளுக்கு downstream தெரியும், upstream தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி divided by 2 பண்ணியிருந்துருக்கலாமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 plus 20. So I get 50. Yes, so 50 divided by 2 பண்ணா I get your boat speed. So அப்போ இதை சால்வ் பண்ணால் I get 25 km per hour. So option D தான் என்னது இதுக்கான ஆன்சர். So the speed of a boat in still water is actually 25 km per hour. Yes, so next question. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, the ratio of a speed of a boat A to boat B in still water is 7:5. ஓகே, ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் போட் ஸ்பீடுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 7:5. ஓகே, and the upstream speed of a boat A is equal to the downstream speed of a boat B. ஓகே, அடுத்தது the boat A and B can row in the same river and boat A covers 175 kilometers still water in 5 hours. ஸோ அப்போ போட் ஏவும் பியும் ஒரே ரிவரில் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, அண்ட் போட் ஏ என்ன பண்ணுதான் 175 கிலோமீட்டரை 5 ஹார்ஸில் கவர் பண்ணுதான். ஓகேவா, ஸ்டில் வாட்டர்னா போட் ஸ்பீட். ஸோ அப்போ போட் ஸ்பீட் ஆஃப் ஏ இங்கேருந்து ஃபைன் பண்ணியிருந்துருக்கலாமா? ஸோ ஐ கெட் 175 டிவைடட் பை 5. ஸோ அப்போ போட் ஸ்பீட் ஆஃப் ஏ இதுலேருந்து கிடச்சிடுமா இந்த லைன்லேருந்து? ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ கெட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னா போட் ஸ்பீட் ஆஃப் ஏ கிடச்சிடும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 35 என்னது இதோட போட் ஸ்பீட். ஸோ அப்போ ஏவோட போட் ஸ்பீட். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 7 பார்ட். ஸோ 7 பார்ட் தான் என்னென்னு இருந்திருக்கு போட் ஸ்பீட் ஆஃப் ஏ 35. ஸோ அப்போ 7 பார்ட் இஸ் 35 அப்படின்னா, ஸோ அப்போ 35 தான் 7 பார்ட் அப்படின்னா, ஸோ அப்போ 5 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஐ கெட் போட் ஸ்பீட் ஆஃப் பி. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 25 என்னது
both speed of B. Okay, so இங்க இன்னொரு லைன் கொடுத்திருந்தாங்க இல்லையா, the upstream speed of boat A is equal to the downstream speed of boat B. So upstream speed of boat A is equal to the downstream speed of boat B. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க, then find the speed of a boat B in upstream. So upstream speed of B எவ்வளோன்னு find பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, so இப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம்? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்துருக்கலாம்? upstream speed of A and downstream speed of B. So upstream speed of upstreamனா இங்கே என்ன ஃபார்ம் இருந்திருக்கும், both speed of A plus water speedன்னு இருந்திருக்குமா, இங்கேயும் both upstream speedனா மைனஸ் தானே இருந்திருக்கும். ஸோ upstreamனா ஸோ I get minus here. ஸோ 20 வருதா? ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பீட், இங்கே போத் ஸ்பீட் ஆஃப் பி ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட். டவுன் ஸ்ட்ரீம்னா இப்படி தானே இருக்கும் ஃபார்ம். ஸோ அப்போ போத் ஸ்பீட் ஆஃப் ஏ யூ நோ தட் 35. ஸோ அப்போ 35 மைனஸ் வாட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஐ கெட் போத் ஸ்பீட் ஆஃப் பி எவ்வளோ இருக்குது, தட் இஸ் ஆக்சுவலி 25. ஸோ அப்போ ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு, ஸோ ஐ கெட் இது இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ், ஐ கெட் 10 இஸ் ஈக்குவல் டு 2 வாட்டர் ஸ்பீட்ஸ். அப்போ வாட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ வாட்டர் ஸ்பீட் இஸ் 5 அப்படின்னா நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஆஃப் பி, ஸோ அப்ஸ்ட்ரீம் ஆஃப் பினா இங்கே போத் ஸ்பீட் இருக்கா பியோடது, ஸோ அப்போ போத் ஸ்பீட் மைனஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பீட். ஸோ அப்போ 25 மைனஸ் 5, நம்ம வாட்டர் ஸ்பீட் இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் ஆக்சுவலி 5. ஸோ அப்போ 25லேருந்து 5 மைனஸ் ஆச்சுன்னா, ஸோ ஐ கெட் 20. ஸோ அப்போ 20 இஸ் யோர் வாட்டர் ஸ்பீட். எஸ் ரைட், சூப்பர்மா தீபக். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கான ஆன்சர். So next question. So இங்க இருக்கு, a boat covers 176 km downstream in 4 hours. Okay, the speed of a boat in still water is 20 km per hour more than the speed of a stream. Okay, first of all இந்த லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க, downstream speed find பண்றதுக்கான distance and time கொடுத்துட்டா speed கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அப்போ downstream speed, so you get 176 divided by 4, ஏன்னா 4 hours எடுத்துருந்துருக்கு. ஸோ I get 44 வருமா இதை சால்வ் பண்ணால் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, if the speed of a boat in still water is 20 km per hour more than that of speed of stream. ஓகே, ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும், boat speed is actually 20 km அதிகமாக இருந்திருக்குமா வாட்டர் ஸ்பீடை விட. ஸோ அப்போ இது ஏதோ ஒரு எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு இருந்திருக்கும். எஸ், ஸோ அப்போ இது ஏதோ ஒரு எக்ஸ், வாட்டர் ஸ்பீட் ஏதோ ஒரு எக்ஸ் அப்படின்னா, ஸோ அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 20, ஏன்னா அவங்க இங்கே அதான் மீன் பண்ணியிருக்காங்க, த ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ அப்போ போட் ஸ்பீட் இஸ் 20 km per hour மோர் தேன் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா நத்திங் பட் வாட்டர் ஸ்பீட் தானே. ஸோ இப்போ இங்கே போட் ஸ்பீட், ஸோ அப்போ போட் ஸ்பீட் இஸ் 20 அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே டவுன் ஸ்ட்ரீமில் எப்படி இருந்திருக்கும், தட் இஸ் ஆக்சுவலி போட் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம்னு இருந்திருக்கும். எஸ், ஸோ அப்போ போட் ஸ்பீடுக்கு பதிலாக, ஸோ ஐ ஹேவ் எக்ஸ் ப்ளஸ் 20 அண்ட் வாட்டர் ஸ்பீடுக்கு பதிலாக ஐ ஹேவ் எக்ஸ், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 44. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு, ஸோ ஐ கெட் 24. ஸோ அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு, இந்த 20 இதில் மைனஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஐ கெட் 24. ஸோ ஐ கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது, 12. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த போட் இன் ஸ்டில் வாட்டர் இன் 7 hours. ஸோ அப்போ போட் வந்துட்டு 7 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தா, ஸோ ஐ கெட் போட் ஸ்பீட் இஸ் ஆக்சுவலி 32ன்னு இருந்திருக்குமா. எஸ், so I get both speed is 12 plus 20, so I get 32. அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள, ஸோ I get total distance எவ்வளோ 7 ஹவர்ஸில் போட் மட்டும் கவர் பண்ணியிருக்கிறது கேட்குறாங்க. ஸோ அப்போ போட் மட்டும் கவர் பண்ணியிருக்கிறது எவ்வளோ, ஸோ டிஸ்டன்ஸ் d is equal to, ஸோ அப்போ 32 போட்டோட ஸ்பீட் அண்ட் 7 ஹவர்ஸில், ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் போட்டால் you get your required distance. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு, ஸோ I get 210, so 224. yes, so the distance is actually 224. so option A தான் என்னது இதுக்கான ஆன்சர். yes, super ma Deepak, Dharani, super. so clear. so next question. so இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதிலேருந்து இதை அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம இந்த ஸ்பீட் கண்டுபிடிச்சனால இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போத் ஸ்பீட் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து டைமிங் கண்டுபிடிச்சிருக்கோம். சூப்பர்மா மோகன்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க boat can cover 180 km downstream in 9 hours. ஓகே, ஸோ அப்போ 180 km டவுன்ஸ்ட்ரீமில் கவர் பண்ண 9 hours எடுத்துக்குது. ஓகே ஓகே, ஸோ அப்போ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ 180 km 9 hours. ஸோ அப்போ டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஆக்சுவலி 20ன்னு இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? the speed of a boat is increased by 2/7 of its speed. ஸோ அப்போ இனிஷியலாக ஏதோ ஒரு 7 பார்ட் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுதான், 2/7 இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ அப்போ 9 பார்ட்டாக என்ன இருந்திருக்கும்? ஃபைனலாக இருந்திருக்கும். ஓகேவா? போத் ஸ்பீட் இனிஷியல் இங்கே இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் போத் ஸ்பீட் ஓகே 9 பார்ட்டாக இருந்திருக்கும். Then the boat can cover a same distance downstream in 7.5 hours. ஸோ அப்போ இதே டிஸ்டன்ஸை 7.5 ஹார்ஸில் கவர் பண்ணியிருக்குமா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அப்போ நியூ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளோ இருந்திருக்கும்? 180 கிலோமீட்டரை 7.5ல் கவர் பண்ணியிருந்துருக்குமா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஐ கெட் 25 வருதா? சாரி 20, ஸோ 24. எஸ், ஸோ அப்போ 24 தான் என்னது? நியூ டவுன்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆனப்போ எவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு? ஆக்சுவலாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இவ்வளோ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ 24 ஆயிருந்திருக்கு. இங்கேயும் போத் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட் தான், இங்கேயும் போத் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட் தான். அப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? போத் ஸ்பீடில் 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோக்கு 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸோ இங்கே 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆனப்போ 4 இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. எஸ், ஸோ அப்போ இங்கே 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது 4 அப்படின்னா ஸோ அப்போ 7 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா இனிஷியலாக போத் ஸ்பீட் எவ்வளோ இருந்திருக்கும்? 2 பார்ட் இஸ் 4 அப்படின்னா இங்கே டபுளாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ 7 பார்ட்டுக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும்? 14 தான் என்னது? போத் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இனிஷியலாக போத் ஸ்பீட் இஸ் ஆக்சுவலி 14. தென் என்ன கேட்டிருக்காங்க? find the speed of a boat in upstream. ஸோ upstream speed எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 14 தான் இங்கே நம்மளுக்கு boat speed அப்படின்னா இதுலேருந்து water speed எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? boat speed plus water speed is equal to downstream தானே. ஸோ அப்போ boat speed is 14 and water speed எவ்வளோன்னு தெரியாது. ஸோ I get downstream is 20. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் I get water speed is 6. ஸோ அப்போ water speed is 6 அப்படின்னா boat speed is 14 அப்படின்னா ஸோ அப்போ இந்த 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? upstream speed கிடைச்சிடும். ஸோ அப்போ upstream speed is actually 8. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ், சூப்பர்மா. தீபக், தாரணி, மோகன், எஸ் கிளியர் தானே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? the time taken by the boat to cover 160 km downstream is 2.5 hours less than the time taken by the boat to cover 120 km upstream. ஸோ அப்போ இதில் எடுத்துக்கிட்ட டைமிங்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? and the ratio of a speed of a boat in still water to the speed of a current is 3:1. speed of a boat in still water na boat speed ku water speed ku inga enna pannirukanga ratio kuduthirukanga, that is actually 3:1. so namalukku boat speed ku water speed ku ratio kedachirchuna upstream ku downstream ku obviously ratio eduthirukkalama. so appo 3 la irundhu oru part poidichu appadina upstream, so appo water speed adana minus panniruppo. so I get 2 part is upstream and இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 4 part என்னது downstream. so இது 3x, இது 1x, so இது 2x, இது 4x. ஓகே, so அப்போ இங்க 160 km downstream. so அப்போ 160 km downstream க்கு எவ்வளோ ஸ்பீடு? so அப்போ 4x. so அப்போ இதில் எவ்வளவோ ஒரு டைமிங் எடுத்துக்கச்சா அது எப்படி இருந்திருக்கான்? இதோட டைம் வந்துட்டு இதில் எடுத்துக்கிட்ட டைமை விட, ஸோ அதில் நான் ஒரு டைம் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுலேருந்து 2.5 hours கம்மியாக இருக்கான்.
ஸோ அப்போ இதிலிருந்து 2.5 ஹார்ஸ் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இதோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் எப்படி இருந்திருக்கும்? ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் ஆக்சுவலி 2x. அப்போ இதில் ஏதோ ஒரு டைம் t எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ அப்போ இதில் t மைனஸ் 2.5 எடுத்திருப்போமா. ஸோ இதுக்கடுத்து இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் 40. ஸோ அப்போ இங்கே ஸோ ஐ கெட் 60. ஸோ அப்போ இதுக்கடுத்து t மட்டும் வச்சு ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு ஸோ 40 ப்ளஸ் 2.5. ஸோ அப்போ 40 டிவைடட் பை எக்ஸ் இருக்கா. ஓகே, ஸோ அப்போ இங்கே அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை எக்ஸ். ஸோ அப்போ t ஈக்குவேட் பண்ணியிருக்கலாமா இங்கே. ஸோ அப்போ 60 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2.5. ஸோ அப்போ இதுக்கடுத்து இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்? ஸோ ஐ கெட் 60 divided by x minus 40 divided by x is equal to 2.5. So இதுக்கடுத்து proceed பண்ணியிருந்தா so I get 20 divided by x is equal to 2.5. So அப்போ x இந்த சைட் கொண்டு போய்ட்டு இந்த 2.5 இங்கே கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா so I get x is equal to so அப்போ 20 divided by 2.5. So I get at last x is equal to 8. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the time taken by the boat to cover 480 km in upstream and 480 km in downstream. So அப்போ upstream speed எவ்வளோ இருக்குது? That is actually 8 hours. So அப்போ x value is 8 hours. So upstream is 2 into 8 is 16. So அப்போ இங்கே 4 into இதுனா so I get 32. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கவர் பண்ண டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைமிங் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 480 km upstream. ஸோ டிவைடட் பை 16. ஸோ ப்ளஸ் அகெயின் 480 divided by 32. So which is equal to total time எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ இப்போ டைமிங் வந்துச்சு? ஸோ ஐ கெட் 32. ஸோ அப்போ 30 ப்ளஸ் ஸோ இங்கே ஸோ ஐ கெட் 15 which is equal to time total time taken. ஸோ அப்போ total time taken is 45 hours வருதா. ஸோ அப்போ total time taken is actually 45. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ், சூப்பர் மதாரணி. Super Mohan. Yes, so next question. So என்ன கொடுத்திருக்காங்க? The ratio of the speed of a boat in downstream and upstream is 5:3. ஸோ அப்போ டவுன்ஸ்ட்ரீமுக்கும் அப்ஸ்ட்ரீமுக்கும் ஸ்பீடுக்கான ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க 5:3. ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோஸ் எடுத்து வந்துருக்கலாமா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் யூ கெட் போட் ஸ்பீட். ஸோ அப்போ 8 டிவைடட் பை 2னா 4 பார்ட் என்னது போட் ஸ்பீட். ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 part. ஸோ அப்போ 2 part divided by 2னா 1 part தான் என்னது இங்கே வாட்டர் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஓகே, அந்த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் x கிலோமீட்டர் இன் டவுன்ஸ்ட்ரீம் இஸ் 8 hours and the time taken by the boat to cover x plus 30 kilometer in upstream is 15 hours. Okay, then find the speed of a boat in still water. ஸோ அப்போ போட் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம்? ஆல்ரெடி எக்ஸுங்கிற வேரியபிள் அங்கே யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 1y 4y 3y 5y எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் கவர் பண்ண 8 hours எடுத்துக்குது. ஸோ அப்போ எக்ஸ் கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 5y which is equal to 8 hours. ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் கிடச்சிருக்கு. லைக்வைஸ் எக்ஸ் ப்ளஸ் 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம்னா ஸோ ஐ கெட் 3y which is equal to 15 hours எடுத்துருந்துருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? எக்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுருந்துருக்கலாமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5y இன்ட்டு 8. ஸோ ஐ கெட் 40y. ஸோ அப்போ இங்கே சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனா இது இந்த சைடு வந்திருக்கும் 3yயோட மல்டிப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னா 15. ஸோ ஐ கெட் 45y. ஸோ அடுத்தது இங்கே ப்ளஸ் 30 இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா -30. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவேட் பண்ணியிருந்துக்கலாமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவேட் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் 40y. இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணேன். ஸோ ஐ கெட் 40y is equal to
45y minus 30. So, 30 in the side under, so I get 5y is equal to 13. So, I get y is equal to 6. So, y value is 6. என்ன கேட்டிருக்காங்க? Find the speed of a boat in still water. So, boat speed எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. So, 6 4s are. So, y is 6. So, 4 into 6 தானே இருந்திருக்கும். 4 into 6 is actually 24. So, 24 தான் என்னது? இங்கே boat speed. So, option C தான் என்னது? இதுக்கான ஆன்சர். So, clear? ஆக்சுவலாக இங்கே டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதர் 2 ரேஷியோ இதுலேருந்து நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஃபைன் பண்ணியிருக்க முடியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் கெட் போத் ஸ்பீட்கான ரேஷியோ. ஸோ லைக்வைஸ் இங்கேயும் இதை டிஃப்ரென்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா ஸோ கெட் வாட்டர் ஸ்பீடுக்கான ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் என்னது? நம்மளுக்கு இங்கே டைம் கிடச்சிடுது. ஸோ லைக்வைஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் போட்டால் கேட்டியா டைம். ஸோ இங்கே எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனையும். ஸோ இந்த இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கெட் எக்ஸ் ஈக்குவேட் பண்ணால் ஸோ ஐ கெட் அட் லாஸ்ட் y is equal to 6. ஸோ y வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ ஐ கெட் போத் ஸ்பீட். எஸ், சூப்பர்மா தாரணி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். So, என்ன கொடுத்திருக்காங்க? This ratio of a speed of a boat in downstream to the speed of a boat in still water is 5:4. Okay, so அப்போ downstream க்கு still water க்கு 5:4 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. downstream க்கு both speed க்கும். ஸோ அப்போ 5:4 தானே இங்கே ரேஷியோ. downstream and still water. ஸோ அப்போ இதுக்கு போத் ஸ்பீடுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கு தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஸ்பீடு எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ அப்போ இதுலேருந்து இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்திருக்கு? 1 part. எஸ், ஸோ அப்போ அந்த 1 part என்னது? வாட்டர் ஸ்பீடாக இருந்திருக்கும். அப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட், ஸோ அப்ஸ்ட்ரீம்னா போத் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். அப்போ 3 part என்னது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அந்த டோட்டல் டைம் டேக்கன் பை த போட் டு கவர் 300 km in still water and 500 km in downstream is 35 hours. Then find the upstream speed of a boat. So, அப்போ இதை நான் ஏதோ ஒரு 5x, 4x, 1x, 3x எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 300 km still water. ஸோ அப்போ 300 km still waterனா both speed. ஸோ 300 divided by 4x. ஸோ ப்ளஸ் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமிங்கும் அண்ட் டவுன்ஸ்ட்ரீமில் 500 km downstreamனா so I get 5x. so which is equal to டோட்டலாக எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது அது ரெண்டுத்தையும் கவர் பண்ண இதோட டைமிங்கும் சேர்த்து 35 hours எடுத்துருக்கான். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தேன்னா ஸோ I get 75 divided by xன்னு இருந்திருக்கும் ப்ளஸ் அகெயின் 100 divided by x. so which is equal to 35. ஸோ இப்போ x காமனாக இருக்கா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் LCM காமனாக தானே இருக்குது இங்கே ரெண்டுத்துக்கும். ஸோ ஐ கெட் 175 divided by x is equal to 35ன்னு இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தா 175 divided by 35 இந்த 35 இங்கே வந்திருக்கும். ஸோ ஐ கெட் which is equal to x. ஸோ ஐ கெட் x is equal to at last எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் x is equal to 5. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? upstream speed of a boat. ஸோ அப்போ upstream speed is actually 3x. ஸோ அப்போ 3 into 5. ஸோ அப்போ 3 into 5னா ஸோ ஐ கெட் 15 தான் என்னது? upstream speed. ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கான ஆன்சர். Yes. So clear? Downstream, both speed, அவங்க வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். That's it. So next question. Superma Mohan. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? a boat takes 60 hours to travel downstream from a point A to B and back to point C, which is the midpoint. So midway between A and B. Okay. The speed of a stream is 12 km per hour and the speed of a boat in still water is 24 km per hour. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர் ஸ்பீட் இஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் போத் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஆக்சுவலி 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீமில் ஏக்கும் பிக்கும் ட்ராவல் ஆகுது அண்ட் பேக் டு பாயிண்ட் சி ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்துருக்கலாம்?
So இங்கே boat takes 60 hours to travel to downstream from a point A and to point B. ஸோ இங்கே என்ன பண்ணியிருந்துருக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்னு எடுத்துருந்துருக்கலாமா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் 36 தான் என்னது இங்கே டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அடுத்தது இங்கே அப்ஸ்ட்ரீம்னா ஸோ ஐ கெட் 12. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஐ கெட் 12. எஸ். ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்க்கான ஸ்பீடிங்கை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இங்கே A to B ட்ராவல் ஆகுது அண்ட் C இஸ் ஆக்சுவலி த மிட் பாயிண்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மிட் பாயிண்ட்டிங்க. ஓகேவா, எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம்னா இங்கே மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருந்துருக்கலாம், இதிலிருந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு போகுது. ஓகே, ஸோ அப்போ இது ஏதோ ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாதி டிஸ்டன்ஸ் ஸோ பியிலேருந்து அகெயின் சிக்கு தானே வந்திருக்கு அண்ட் பேக் டு பாயிண்ட் சி. ஸோ அப்போ சிக்கு x/2ன்னு வந்துருக்குமா. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துக்கிச்சு, 60 ஹார்ஸ் எடுத்துருந்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருந்துருக்கலாம், ஃபர்ஸ்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை எதில் கவர் பண்ணியிருக்கு, டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ டிவைடட் பை 36 ப்ளஸ் அகெயின். ஸோ அடுத்தது அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமில் தானே x/2 கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ x/2 டிஸ்டன்ஸை 12 km/h ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைமிங் எவ்வளோ, தட் இஸ் ஆக்சுவலி 60 ஹார்ஸ். ஸோ அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தால் என்ன கிடைச்சிருக்கும், ஸோ ஐ கெட் x/36 ப்ளஸ் x டிவைடட் பை 24 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஸோ அப்போ இங்கே க்ராஸ் பண்ணியிருந்துருக்கலாமா, இங்கே எல்சிஎம் காமனாக எடுத்துருந்துருக்கலாம். எல்சிஎம் காமனாக எடுத்திருந்தா ஸோ ஐ கெட் என்ன 72 எடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை டேரெக்டாக கூட எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கே எப்படி எடுத்துருந்துருக்கலாம், 24x அண்ட் ப்ளஸ் 36x டிவைடட் பை 24 இன்ட்டு 36 இஸ் ஈக்குவல் டு 16 இருக்குமா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தா ஸோ ஐ கெட் 60x இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இங்கே ஒரு 60 இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ இந்த செட்டை நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு போகிறேன். ஸோ ஐ கெட் 24 இன்ட்டு 36. அப்போ 24 இன்ட்டு 36. ஸோ இந்த 60 கெட்ஸ் கேன்சல். ஸோ ஐ கெட் x இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 36. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ் வருது, ஸோ ஐ கெட் எக்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்துச்சு, ஸோ ஐ கெட் 864 வருமா மல்டிப்ளை பண்ணால். 24 into 36 is actually, so I get 864. So I get distance. So அப்போ டோட்டலாக ஏக்கும் பிக்கும் இருக்கிற distance is actually 864. So அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னதும் distance between A and B. So that is actually 864. So option C தான் என்னது இதுக்கான ஆன்சர். சூப்பர்மா தீபக். 24 into 36 is actually 864. Yes. இங்கே வாட்டர் ஸ்பீட் போட் ஸ்பீட் டேரெக்டாக கொடுத்துட்டு இங்கே நம்மளை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இது போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது A to Bக்கு அப்ஸ்ட்ரீம்னு டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டோட்டல் இந்த ஃபுல் எக்ஸை வந்து டவுன் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிட்டன் வரும்போது என்ன இருந்திருக்கும், அப்ஸ்ட்ரீமில் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு அப்ஸ்ட்ரீமில் கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. தட்ஸ் இட். சூப்பர்மா மோகன் தாரணி. சூப்பர். எஸ். So last sum. So என்ன கொடுத்திருக்காங்க, the time taken by the boat to cover x kilometer downstream in 12 hours and the time taken by the boat to cover y kilometer upstream in 10 hours and the time taken by the boat to cover x plus y kilometer downstream in 18 hours. Okay, so இதெல்லாமே வேரியபிள்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. and if the speed of a current is 6 km/h, இங்கே தான் ஒரு டைரக்ட் டேட்டா இருக்குது. water speed is
6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர். நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது போட் ஸ்பீட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்துருக்கலாம். எக்ஸ் கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமை 12 ஹார்ஸில் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஐ கெட் எக்ஸு கிலோமீட்டர். ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா ஸோ இப்போ போட் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட், போட் ஸ்பீட் என்னன்னு தெரியாது, போட் ஸ்பீட் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 12 ஹார்ஸ் எடுத்துருந்துருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒய் கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமா 10 ஹார்ஸில் கவர் பண்ணுதான். ஸோ அப்போ ஒய் கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்னா போட் ஸ்பீட் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 10 ஹார்ஸ்னு இருந்திருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்தது அந்த போட் டு கவர், அந்த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிலோமீட்டர் in downstream is 18 hours. So அப்போ x plus y kilometer in downstream. So அப்போ downstream na boat speed plus water speed, so which is equal to 18 hours ன்னு இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். x is equal to x மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 12 into b plus 6ன்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தால் ஸோ ஐ கெட் 12b plus 12 into 6 is actually 72. So அப்போ x is equal to இப்படி வருதா. ஸோ அப்போ y is equal to எப்படி இருந்திருக்கும் 10 into both speed minus 6ன்னு இருந்திருக்குமா. ஸோ அப்போ y is equal to 10b minus of 16 இருந்திருக்கும். ஸோ அப்போ xம் yவும் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்மளுக்கு ஒரு b வேரியபிள்ஸ் வச்சு ஒரு ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கும் ஒய்வுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இந்த வேரியபிளை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காமா. பிஃபோர் தட் நான் இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 இன்டூ இங்கே இருக்க செட் அப்படியே இங்கே போயிருக்குமா. ஸோ அப்போ போத் ஸ்பீட் ப்ளஸ் 6ன்னு இருந்திருக்கும். ஸோ ஐ கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18b ப்ளஸ் 18 இன்டூ 6. ஸோ ஐ கெட் 108 வருமா. ஸோ ஐ கெட் 108. ஓகே, ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக இதை போட்டிருந்துருக்கலாமா. ஸோ அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக இங்கே எக்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் இருக்கா. ஸோ ஐ கெட் 12. இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அது ரெண்டுத்தையும். ஸோ அப்போ 12b ப்ளஸ் 72 ப்ளஸ் ஒய் வேல்யூ இஸ் ஆக்சுவலி 10b ப்ளஸ் 10b மைனஸ் ஆஃப் 60 இஸ் ஈக்குவல் டு 18b ப்ளஸ் 108. ஸோ அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஐ கெட் 22 both speed plus 12 is equal to 18 both speed plus 108. So இங்கே இது simplify ஆச்சுன்னா 4 both speed is equal to 96. So I get both speed is equal to, so I get at last 24. Yes, so இப்போ 24 தான் என்னது இங்கே both speed. So option C தான் என்னது இதுக்கான ஆன்சர். So clear. ஸோ ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எழுதியிருக்கோம். ப்ரீவியஸ் சம்ஸில் எழுதணும் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ இப்போ இதுலேருந்து அடுத்தது தேர்டாகவும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண கெட் அட் லாஸ்ட் 24. எஸ், தட்ஸ் இட். சூப்பர் தாரணி. ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான செஷன் முடிஞ்சாச்சு. ஸோ நாளைக்கு நம்மளோட செஷன் அகெயின் 11 o'clock இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஆல். Yes, thank you, Madharani. Yes, Mahesh, thank you. Deepak, thank you, Ma, thank you. So, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம செஷன் 11 o'clock இருக்கும்.